குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கு, பிஜேபி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி தான் இப்போ குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல நம்மளுடைய இந்த சேனல்ல விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம். இப்ப அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அவர் தான் இப்போ பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு கதை இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் சின்னம்மா சசிகலா அவர்கள், வி.கே. சசிகலா அவங்க நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அவர் தனியா போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் தற்போதைக்கு இல்லை. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வந்ததா ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட பார்த்தீங்கன்னா பாஜக எங்களுக்கு முன்னாடி நாங்கள் நண்பர்களா இருந்தோம், இப்ப எதிரி ஆயிட்டோம்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க போறாங்க. மார்ச் மாசம் முதல் வாரத்துல கண்டிப்பா அறிவிப்பாங்கன்னு நம்பப்படுகிறது தேர்தல் ஆணையம். அப்படி இருக்க சூழல்ல இந்த அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் வரும்? இப்போதைக்கு அதிமுகனா யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக. ஏன்னா சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு, ரெட்டலை சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அதிமுகனா அவர் தான். இப்ப அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. இப்ப ஜி.கே. வாசன் அவர்கள் கூட்டணியை பத்தி நாங்க முடிவெடுக்க போறோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவரு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. அவரு அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரத்துல டிடிவி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் அவர்கள், இவங்க 3 பேரையும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூப்பிடுவாரான்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே கட்சியில இருந்தவங்க தான், சொல்ல போனா ஒரே குடும்பம் தான், பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சேர்த்தாருன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் 35 சட்டமன்ற தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா 35 சட்டமன்ற தொகுதியில ஓட்டு வாங்கினார். அவர் வாங்கின ஓட்டை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 8000 to 10,000 வாங்கினாரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில. இந்த 35 சட்டமன்றத்துல இந்த 35 சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பை தீர்மானிச்சவர் டிடிவி தினகரன் தான். அந்த இடங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு 2 தொகுதி மட்டும் சொல்றேன். ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுகவோட கோட்டை. அதுல அதிமுக தோத்துருச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சமுதாயத்தோட ஓட்டு ஒரு காரணம். டிடிவி தினகரன் தான் அந்த ஓட்டை பிரிச்சாரு. அவர் தான் அந்த வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க ஓட்டை 8000 to 10,000 வரைக்கும் வாங்கியிருந்தார். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலேயே, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலே இன்னும் இருக்கு, 33 தொகுதி இருக்கு. நான் 2 தான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்படி இருக்க காலகட்டத்துல இப்போ ஒரு 6 சட்டமன்றம் சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு எம்பி தொகுதி. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில டிடிவி தினகரன் அவர்களையும் இவர் சேர்ப்பாரா, சின்னம்மாவை சேர்ப்பாரா, ஓபிஎஸ் சேர்ப்பாரான்னு தெரியல. சேர்த்துக்கிட்டாருன்னா அதிமுக பாத்தீங்கன்னா எப்படி 2014 எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 37 சீட்டு ஜெயிச்சாங்க. அவங்க கன்னியாகுமரியில பிஜேபி ஜெயிச்சாங்க, தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் பாமக ஜெயிச்சாங்க. இப்ப இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாருன்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சின்னம்மாலாம் இவர் சேர்த்துக்கிட்டாருன்னா 37 தொகுதியும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. சில கருத்து கணிப்புகளும் எனக்கு தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி அதே மாதிரி மறுபடியும் பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தருமபுரி மறுபடியும் பாமக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா பாமகவையும் சேர்த்துக்கிட்டா கூட நல்லதுதான். ஏன்னா ஒரு கூட்டணிக்கு ஒரு வலுதானே. இவங்க என்னன்னா பாஜக தான் என்னுடைய எதிரின்னு சொல்றாங்களே தவிர இன்னும் இவங்க சின்னம்மா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் பங்காளி சண்டை, குடும்ப சண்டை அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க அறிக்கைகள்ல வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம்
ஒன்று சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, இல்லை வந்து என்ன மாதிரியான கூட்டணி அமைய போகுது, இப்போ பாஜக தலைமையில என்ன மாதிரியான கூட்டணி அமைய போகுதுங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக, பாமக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சின்னம்மா இவங்களை ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு கூட்டணி ஆரம்பிப்பாங்களான்னு அதுவும் ஒரு ஐடியா போயிட்டு இருக்கதா வந்து ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாஜக கூட்டணிக்கு கன்ஃபார்மா வராது. ஏன்னா அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த கூட்டணிக்கு வரப்போறதில்ல, கம்யூனிஸ்ட் கட்சி வரப்போறதில்ல, காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வரப்போறதில்ல. இப்ப பாஜக, தேமுதிக, பாமக, ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா இவங்களை சேர்த்து ஒரு கூட்டணி உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இப்ப வரையில ஒரு குழப்பமான சூழல் தான் போய்கிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி முடிவாகுமோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி கடைசிலேயே கூட பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைச்சு அவங்க வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்களா, அல்லது வந்து அதிமுக கூட்டணியில இப்ப ஜி.கே. வாசன் வர்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்மா இருக்கு, அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. இப்படி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு வருமாங்கிறதும் தெரியல. ஏன்னா வந்து தேர்தல் தேதி அறிவிச்சாதான் இந்த கூட்டணிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தொகுதி வாரியா வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி ஒரு தொகுதி, எம்பி தொகுதி, அந்த இதோட ரிசல்ட்னா கருத்து கணிப்புகளை வந்து நான் வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல வீடியோவை போடலான் இருக்கேன். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக நான் வந்து அதிமுக கூட்டணியில வந்து திரு டிடிவி தினகரனை சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா காரணத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். 35 சட்டமன்ற தொகுதி, தென் மாவட்டங்கள்ல 35 சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 8000 இருந்து 10,000 ஓட்டு வாங்கியிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்றம். அப்படி இருக்கும்போது இப்ப 6 சட்டமன்றம் சேர்ந்ததுதான் ஒரு எம்பிங்கும் போது அப்ப 5 பாராளுமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 5-6 பாராளுமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு யாருகிட்ட இருக்கு? டிடிவி தினகரன் அவர்கிட்ட இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? திரு கே. பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவோட பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டா கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டை வந்து அவர் வச்சிருக்காரு. கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு. அதே நேரத்துல பாஜகவுக்கும் ஓட்டு இருக்கதா வந்து சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஏன்னா கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில 2014 இவங்க தனிச்சு போட்டிக்கிட்டே கிட்டத்தட்ட 2வது பிளேஸ்க்கு வந்தாங்க பாஜக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கும் ஓட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி போலைங்கிறதுல முடிவா இருக்கிறாங்க. ஆனா டிடிவி தினகரனை சேர்த்தா இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 6 பாராளுமன்ற தொகுதியில வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வட மாவட்டங்கள்ல ஒரு 2-3 பாராளுமன்ற தொகுதியில வந்து ஜெயிக்கணும்னா பாமகவை கூட்டணிக்கு சேர்க்கணும். ஜி.கே. வாசன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப தேனி பாராளுமன்ற தொகுதியில ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் அவர்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டாருன்னா இப்போ ஓபிஎஸ் பையனுக்கு அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்க போறாங்களா, இல்ல அந்த பாராளுமன்ற தொகுதியில போய் டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா 1999 வந்து அங்க வந்து நின்று ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கலைச்சதுக்கு அப்புறமா நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் வந்து 1999 வந்து பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி, இப்பதான் தேனி பாராளுமன்ற தொகுதியா மாத்திட்டாங்க. 2009 இருந்து தொகுதி மறு வரையறையில அப்புறம் அப்ப ஜெயிச்சார் இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. தேனி பாராளுமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவர் வந்து கூட்டணி சேராம அவருடைய கட்சியோட சின்னத்திலே பரிசு பட்டியலையோ குக்கர்லயோ நின்னா கூட அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேனி மாவட்ட மக்கள் வந்து அவர் மேல வந்து ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க. அப்படி இருந்து 2004 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாஜ்பாய் வந்து கிட்டத்தட்ட அரசியல்ல இருந்து விலகிற காலகட்டம். அப்போ வந்து பிஜேபி அரசாங்கத்து மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் நிறைய இதெல்லாம் இருந்ததுனால 2004 வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு. அப்ப 2004 உருவாகி நிற்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே தோத்துட்டாங்க. அதிமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே தோத்துட்டாங்க. அந்த டைம்ல திமுக 2004 வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாயிடுச்சு தமிழ்நாட்டுல. அவங்க எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சு வந்தாங்க. இது ஒரு வரலாறு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகள் என்ன மாதிரி முடிவாகுங்கிறது இன்னும் ஒரு வார காலத்துல வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானும் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட்டணி முடிவாகி ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கு அப்புறமா எந்த கட்சி போட்டிடுறாங்கன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த கூட்டணி வெற்றி பெறணும் வீடியோ போடுறேன். அதுக்கும் நீங்க வந்து எனக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி
கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி, இந்த அரசியல் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று, அனைவரும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏதாவது ஒரு சின்னத்துக்கு போய் நீங்க ஓட்டு போடுங்க. 100% வாக்குப்பதிவு இருந்தாதான் ஜனநாயகம் மலரும். அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.